எல்லா பாடுகளுக்கும் அவர் ஆறுதலாய் நமக்கு வெளிப்படுவார். எல்லா கஷ்டங்களுக்கும், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னவர். அவர் பாருங்க, இந்த உலக முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். இந்த ஸ்தேவானுக்கு ஆண்டவர் கூட இருந்தார். பார்த்தீர்களா? இந்த ஸ்தேவான் அங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிற்கிறதை கண்டாராம். இந்த உலகத்திலே ஸ்தேவான் ஆண்டவருக்காய் செய்த ஊழியத்தை அவர் அங்கீகரித்திருக்கிறார். பாருங்க, இருந்து எழும்பி நிற்கிறார். இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி பாருங்க, ஒரு பெரிய மனிதர், ஒரு படித்த மனிதரா இருக்கலாம், ஒரு கம்பெனி ஓனரா இருக்கலாம், யாராவது பெரிய மினிஸ்டரா இருக்கலாம், உலகத்தை நல்ல அரசியல் கட்சிகள் தலைவர்களா இருக்கலாம். அவர்கள் வரும்போது எழும்பி நிற்பாங்க, எழும்பி நின்று கரவோசை எழுப்புவாங்க. ஏனென்றால் மரியாதை செலுத்துவது. அதே போல பாருங்க, இந்த ஸ்தேவான் முழங்கால் படிட்டு அங்கே பார்க்கிற போதே, அவன் பரிசுத்த சந்நிதியில போக தயாரான போதே, இந்த உலகத்தின் மாம்சம் பாருங்க அவனுக்கு கடைசியில் ரத்தம் வரையில சிந்தப்படுகிறது. ஆனால் அந்த பிதா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வல்லமை அவனை தாங்கினது. அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலம், 7வது வார்த்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன 7வது வார்த்தை மாதிரியாய் நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்மை பாருங்க, நண்பனை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து கொண்டிருக்கிறார். இந்த இன்னொரு பாருங்க, ஒரு உண்மையாய் நடந்த கதை, ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்க, மிஷனரி ஆபிரகாம் லிங்கன் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய நண்பன் ஒருவர் காணப்பட்டாராம். அந்த 2 பேரும் நண்பரா இருந்தா, அந்த நண்பன் என்ன செய்தான் என்று உலக வேலையை தெரிந்து கொண்டான், பெரிய பணக்காரன் ஆகிவிட்டான். இந்த ஆபிரகாம் லிங்கன் ஆப்பிரிக்கா காடுகளிலே போய் பாருங்க, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் கடந்து சென்றார். அங்கே கடந்து சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிக்கும்படியாய் கடந்து சென்றார். ஆனால் அந்த தேவ வார்த்தை இந்த மனுஷன் திருவசனத்தை கொண்டு பேசினதினாலே ஆப்பிரிக்கா தேசத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தார்கள். நோயிலிருந்து மாற்றங்கள் உண்டானது, ஜனங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தது. அப்படி பாருங்க, அப்படி இருக்கும்போது இந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு நோய்வாய்ப்பட்டு மரித்து விடுகிறார். அப்போது ஆப்பிரிக்கா கவர்மெண்ட் சொன்னது என்ன தெரியுமா? இந்த மனிதன், தேவமணி இங்கே தான் அடக்கம் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் இங்கிலாந்து கவர்மெண்ட் சொன்னது, அவருடைய இருதயத்தையாவது எங்களுக்கு தாருங்கள். ஏனென்றால் அவர் தேவனுடைய மனிதன் அல்ல. அந்த இருதயத்தை கொண்டு வந்தார்களாம். அந்த இருதயத்தை கொண்டு வந்து இங்கே அடக்கம் பண்ணும்போது அந்த நண்பன் பக்கத்திலே போய் அந்த கல்லறையிலே போய் சொன்னானா, பாரு, அந்த கவர்மெண்ட் எப்படி ஒரு ஆபீசரை மரணிக்கும் போது அடக்கம் பண்ணுவார்களோ, அதே போல குண்டுகள் பாய்ந்து அந்த அரசாங்க அதிகாரிகள்லாம் பணிந்து இந்த ஆபிரகாம் லிங்கனை அடக்கம் பண்ணினார்.